கர்த்தருடைய நாமத்திற்கு சபையிலே இன்றும் என்றும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அடியேன் திண்டுக்கல் பகுதியிலிருந்து வருகிறேன். திண்டுக்கல் நகரத்தில் ஒரு சபையும் கிராமப்புறத்தில் ஒரு சபையும் ஆக 2 சபை குழுமங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். கடந்த 30 ஆண்டுகளாக ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். சகோதரர் சொன்னார், இன்றைக்கான சத்தியம் என்ற ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்கள். அந்த புத்தகத்தின் முதல் 75 புத்தகங்களை மொழிபெயர்த்தவன் நான். இது பெருமைக்காக சொல்லிக்கொள்ளவில்லை. நம்ம எல்லாருமே வேத அறிவில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தை பார்க்க வேண்டும். இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பிரசங்கம் 4 பகுதிகளாக இருக்கிறது. இந்த 4 பகுதிகள் இன்றைக்கு முடிய என்னன்னு தெரியல. முடிஞ்சா முடிப்போம். எத்தனை மணி வரைக்கும் பேசலாம்? 12:30 வரைக்கும், 1 மணிக்கு, 1 மணி வரைக்கும் பேசலாமா? அதைத்தான் நீ கேட்குறேன். இப்போ 11:45 ஆயிடுச்சு. 12:30க்கு மேலே பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. 3/4 மணி நேரம் தான் பேச முடியும். 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசினா கேட்க மாட்டாங்க யாரும். இப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். முதல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, பிளாத்து கேட்டது மாதிரி இயேசுநாதத்தை கேட்டாரே பிளாத்து, சத்தியமாவது என்ன? சத்தியம்னா என்ன சகோதரிகளே? யாராவது பதில் சொல்ல முடியுமா? வேற உண்மையா? சரி, நீங்க உண்மைன்னு சொன்னதுனால ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இல்ல, சத்தியம்னா உண்மைன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல இருந்தா பாயிண்டே வருது. இப்போ இல்ல, கொஞ்சம் பாருங்க. 2 கருத்துக்கள் இருக்குது. சத்தியத்தை இப்ப உலகத்திலேயே மிக சுத்தமான, ஆரோக்கியமான, கலப்படம் இல்லாத குழந்தைகள் உணவு எது? தாய்ப்பால் இல்லையா? தாய்ப்பாலில் கலப்படம் இருக்க முடியாது. ஆனால் மகாராஷ்டிராவில் 25 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். மகாராஷ்டிராவில் ஒரு தாயினுடைய பாலிலே 810 பூச்சி மருந்து இருந்திருக்கு. அந்த பூச்சி மருந்து ரொம்ப கடினமாக, அதனால தான் அந்த மருந்தை பேன் பண்ணாங்க நம்ம நாட்டில். அதுக்கு முன்னாடி 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 810 பூச்சி மருந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க. வயலுகளுக்கெல்லாம் தெளிப்பாங்க இல்லையா, பவுடர். 810 பூச்சி மருந்து சொல்லுவாங்க. எங்கள் கூட பிஎஸ்சி படித்த ஒருத்தருக்கு நம்பர் 810 ரோல் நம்பரு. அவரை பூச்சி மருந்து தான் கூப்பிடுவோம் நாங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கெமிக்கல் சைக்கிள் பிரிக்க முடியாத ஒரு, எவ்வளவு அதை வெப்பப்படுத்தினாலும் எவ்வளவு கோலாக்குனாலும் அந்த கெமிக்கல் சைக்கிள் உடையாது. அது உடஞ்சிச்சுன்னா தான் அந்த 810 பூச்சி பவர் போகும். அது கோதுமையில் தெளிச்சது, கோதுமை மாவுல இருந்து அந்த பெண் சாப்பிட்டதுலேருந்து அப்படியே ரத்தத்தில் போய் ரத்தத்துலேருந்து பால் வரைக்கும் அந்த சைக்கிள் உடையாமே இருந்திருக்குது. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? உலகத்திலேயே ஆரோக்கியமான, கலப்படம் இல்லாத, சுத்தமான உணவு தாய்ப்பால்னு சொன்னோம். அதுலேயே கலப்படம் ஆயிடுச்சு ஒன்று. அடுத்து இன்னொன்று டால்டன் என்ற ஒரு விஞ்ஞானி அணு கொள்கையை பற்றி ஒரு கொள்கையை வெளியிட்டார். அணுக்கள் பற்றி ஒரு கொள்கையை வெளியிட்டார். அணுக்கள் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அணுக்களை பிளக்க முடியாது. இதெல்லாம் படிச்சிருக்கோம், நாங்களும் படிச்சிருக்கோம் எஸ்எல்சியில். ஆனால் நாங்கள் பிஎஸ்சி வந்தபோது அடுத்த ஒருத்தர் ரூதர்ஃபோர்ட்னு, அவர் என்ன பண்ணிட்டாரு? அணுவை பிளந்துட்டார். ஆல்ஃபா பார்ட்டிகிள், பீட்டா பார்ட்டிகிள், நியூக்ளியஸு, எலக்ட்ரானு, புரோட்டானு இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பிரிச்சிட முடியும் அப்படின்ட்டார். அதை வச்சு தான் ஹிரோஷிமா நாகசாகியில் லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு அணுகுண்டு, இன்னொரு குண்டும், 2 அணுகுண்டு போட்டாங்க 45. அதுக்கப்புறம் தான் அந்த ஜப்பான் பூமியானது வளர்ந்து பெருகினது, அவர்களுக்குள்ள இருந்த வைராக்கியம். ஆக ஒரு காலகட்டத்திலே உண்மை என்று சொல்லக்கூடியது இன்னொரு காலகட்டத்திலே பொய்யாகி விடுகிறது இல்லையா? ஒரு காலத்தில் ஆரோக்கியமான உணவு, சுத்தமான உணவு என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த தாய்ப்பாலில் கூட கலப்படம் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து விட்டார்கள். அப்போ இங்கே கலப்படம் இல்லாத உண்மை,
மாறுபாடு இல்லாத உண்மை, என்றென்றும் நிலைத்திருக்கிற உண்மை. அது எது? தேவனுடைய வசனம். பாருங்க, 3000 கிபி 1150 1450 வாக்கில் எழுதப்பட்டது ஆதியாகமம். அதில் சொன்ன ஒரு உண்மை இன்றைக்கும் மாறாதா? அது உண்மை இல்லை. நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லுது? உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இல்லையா? இதில் என்ன பண்ணிட்டாங்க கத்தோலிக்கத்தில்? அந்த அவர் உன் தலையை நசுக்குவாருங்கிறத அவள் உன் தலையை நசுக்குவாள் அப்படின்னு மாற்றினாங்க. மாற்றி மக்களை வழிநடத்தினார்கள், திரளான மக்களை வழிநடத்தினார்கள். நானும் பாடியிருக்கேன் சிறு வயதில், கத்தோலிக்கத்தில் இருந்தேன். நான் அதனால் என்கிட்ட வந்து கத்தோலிக்க யாரும் பேச முடியாது. நான் சிறு வயதில் பாடியிருக்கேன். அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமீதி தாயே அப்படின்னு பாட்டு பாடியிருக்கேன். அழகைனா என்னது? சாத்தான். அழகின் முழுமையை தாயே யார? மரியாதை. அழகையின் தலைமீதி தாயே. இப்படி சத்தியத்தை மாற்ற முயற்சி செய்தார்கள். ஆனாலும் கூட தேவனுடைய சபையாகிய இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. கூட்டம் வேணா அதிகமாக இருக்கலாம், கும்பல் வேணா அதிகமாக இருக்கலாம். இன்றைய நாட்களிலே இப்ப இருக்கிற போக்கு என்ன சொல்றாரு? பைபிள் படிச்சுட்டாரு. அவரு என்ன சொல்றாரு? மரியாதை வந்து உடன் மத்தியஸ்தி என்று சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். இதுவரைக்கும் என்ன போதிச்சுட்டு இருந்தாங்க? மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு ஒரு உடன் மத்தியஸ்தியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி போதிச்சாங்க. நான் எனக்கு தெரியாது, ஏன்னா கத்தோலிக்க மார்க்கத்தில் நான் ஆழமான பக்தியோடு வளர்க்கப்பட்டோம். அப்ப இப்ப இருக்கிற போப்ப என்ன சொல்றாரு? மரியாதை அந்த அளவுக்கு கனம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாரு. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. இவரை தீர்த்துக்கிட்டதை ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறி குண்டு அலையிறாங்க. இப்ப மாதா மேல, மரியாள் மேல உழப்பு வச்சுக்கலாம். அப்ப சத்தியத்தை பொய்யாக மாற்ற அநேக பேர் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனா இந்த சத்தியம் சத்தியமாகவே இருக்கிறது. பாருங்க, ஆதியில ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் பொசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தி தெளிவுக்கு இச்சிக்கப்படத்தக்கதுமாக இருக்கிறது. இப்போ 1 யோவான் 2:16 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் எழுதப்பட்டது கிமு 1500, 1 யோவான் எழுதப்பட்டது கிபி 96. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம், ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. 1 யோவான் 2:16 மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். என்ன போதுமானது. என்னைக்கு நடந்த ஒரு காரியத்தை யோவான் வந்து எழுதுறாரு. அதை பத்தி மாமசத்தின் இச்சை புசிப்புக்கு நல்லது, கண்களின் இச்சை பார்வைக்கு இன்பம், ஜீவனத்தின் பெருமை புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படாது. பாருங்க, ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ இது முக்கோணம்னு வச்சுக்கோங்க. இருங்க இது முக்கோணம் இல்லையா? இதில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க பிரதர். இந்த முக்கோணத்தில் கிட்டத்தில் வந்து எடுங்க, அங்கேருந்து எடுத்து பிரயோஜனம் இல்லை. இந்த முக்கோணத்தில் மேலே இருக்கு இல்லையா அந்த கோணம், இது வந்து மாம்சத்தின் இச்சை. இந்த கோணம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல, இந்த கோணம் வந்து கண்களின் இச்சை. இந்த கோணம் இருக்கு இல்லையா, இது ஜீவனத்தின் பெருமை. இந்த முக்கோணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டமே இந்த உலகத்தில் அழிந்து போகிறாங்க. இந்த முக்கோணத்தில் மாட்டிக்காதவங்க யார் இருக்கும்? யாராவது இருக்குமா? இயேசு கிறிஸ்து ஒரே தவிர மற்ற எல்லாமே மாட்டினவங்க ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருப்போம். இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள் எல்லாமே இந்த 3 கோணம் இருக்கு இல்லையா, இந்த 3 கோணத்தில் ஏதாவது ஒன்றில் அடங்கும். நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாமே மாமிசத்தின் நிச்சயம் இருக்கும், அல்லது கண்களின் நிச்சயம் இருக்கும், அல்லது ஜீவனத்தின் பெருமையாக இருக்கும். இதுக்குள்ள மாட்டிக்கும். அப்போ இதுலேருந்து விடுதலை கிடைக்கும். எப்போ விடுதலை கிடைக்கும்? சத்தியத்தை அறிந்தால் விடுதலை கிடைக்கும். சத்தியத்தை அறிந்தால் விடுதலை கிடைக்கும். அதைத்தான் வந்து உனக்கும் பெண்ணுக்கும் உன்பித்துக்கும் அவிழ்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு முதல் தீர்க்க தரிசனம் ஆண்டவரை தேவன் வந்து சொன்னார். இயேசு கிறிஸ்துவை பற்றி முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15. அதை சொன்னது யாரு? பிதாவாகிய தேவன் இல்லையா? அப்ப
ஆதியில் பிதாக்களின் யுகத்திலே பார்க்கும்போது சத்தியத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு தேவன் தனித்தனி குடும்பங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தார். ஆபிரகாம், நாகோர், ஆரான் 3 பேர் பிறந்தாங்க. யாருக்கு? தேராகுக்கு 3 பேர் பிறந்தாங்க. இந்த 3 பேர்ல ஆபிரகாமை மட்டும் தேர்ந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு இஸ்மவேலு, ஈசாக்கு மற்றும் சில மகன்கள்லாம் பிறந்தாங்க. ஆனால் ஈசாக்கை மட்டும் தேர்ந்து கொண்டார். ஈசாக்குக்கு ஏசா, யாக்கோபு இன்னும் மற்ற மகன்கள்லாம் பிறந்தவங்க. ஆனால் யாக்கோபை மட்டும் தெரிந்து கொண்டார் தேவன். இப்படி ஒரு குடும்பத்தை தேர்ந்து கொண்டு அவர்கள் விடுதலை ஆவதற்குரிய வழி என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாம் ஊர் என்ற ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த ஊருக்கு பேரே ஊர். அந்த பாபிலோன் மொழிக்கு நம்ம தமிழ் மொழிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏன்னா பாபில் கோபுரத்தில் மொழிகள் பிரிந்த போது அதிலே ஒன்றாக பிரிந்த மொழி தமிழ் மொழி. இதை நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். தமிழ் மொழி வளர்ச்சித்துறைக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் பாருங்க. தமிழ் மொழி எப்பொழுது தோன்றியது அப்படின்னு கேட்டாக்கா அவங்க சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க? கிமு 3500 முதல் 3400 வரை உள்ள காலத்தில் தமிழ் மொழி தோன்றி இருக்கலாம் என்று கருதப்படுகிறதுங்க. அது எந்த காலம்? அதான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட காலம். அப்போ பாபேல் கோபுரத்தில் தான் அது வரைக்கும் எபிரேய மொழி தான் பேசப்பட்டு இந்த உலகத்தில். இவங்க சொல்கிறாங்க 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த, அதெல்லாம் கிடையாது. தமிழ் மொழி வரல, ஆனால் மூத்த மொழி. தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ் மொழி எங்கே தோன்றியது? பாபேல் கோபுரத்தில் தோன்றியது. ஆக பிரியமானவர்களே, அந்த தமிழ் மொழிக்கும் பாபிலோனில் பேசி கொண்டிருந்த சுமேரிய மொழிக்கும் நெருங்கிய தொடர்பாக இருக்கிறது. இன்றைக்கு கூட கொரியாவில் பேசப்படுகிற மொழிக்கும் நம்ம தமிழ் மொழிக்கும் தொடர்பு இருக்கிறது. நிறைய ஆராய்ச்சி பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தை தேவன் தேர்ந்து கொண்டார். அந்த குடும்பத்திற்கு விடுதலை ஆவதற்கு வழியை கொடுத்தார். இப்போ ஊர் என்ற ஊரிலே பாபிலோனில் ஊர் என்ற ஊரிலே ஆபிரகாம், அவருடைய தகப்பன், அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஆபிரகாம் மட்டும் என்ன செய்தார்? அங்கே நடக்கின்ற விக்கிரக ஆராதனையிலே பங்கு பெறவில்லை. அதுக்கு ஆதாரம் பின்னாடி வசனம் இருக்குது, அது இப்போ தேவையில்லை. என்ன செய்தார்? அது விக்கிரகனை செய்யாமல் அவர் தேவன் இப்படிப்பட்ட விக்கிரகங்களே இருப்பதில்லை என்று உறுதியாக நம்பினார். அதனால ஆபிரகாமை மட்டும் தேர்ந்து கொண்டு தேவன் என்ன செய்கிறாரு? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அப்போ அது ஒரு விடுதலை தானே. இங்கே அதாவது விக்கிரகாரனை என்ற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அனுப்புகிறார். அப்புறம் இவர் ஆரானுக்கு போனார். ஆரானில் அவங்க அப்பாசத்துக்கு போனார். நாகோருக்கு அபிரகாம் கூட பிறந்த சகோதரன் ஏற்கனவே செத்து போயிட்டான். அவனுடைய மகன் லோத்துவையும் கூட்டிக்கிட்டே தெரிஞ்சார் இவர். அப்புறம் இங்கே திருப்பி கானானுக்கு வந்தாங்க. எகிப்துக்கு போயிட்டு கானானுக்கு வந்தாங்க. கானானுக்கு வந்ததுக்கப்புறம் ஆபிரகாமும் லோத்துக்கு இடையில் அவங்களுடைய மெந்தமேயர்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறாரு. அந்த 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் கிடைக்கிது. யாருக்கு? ஆபிரகாம். அப்போ எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுக்குறார். பிரியமானவர்களே, நமக்கு இருக்கின்ற உறவுகள் விட்டு போகின்றன, நம்மை விட்டு போகின்றன என்றால் நாம் கவலைப்படக்கூடாது. அது தேவனுடைய சித்தமாக இருக்கும். அது ஒரு விடுதலை நமக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மரணத்தினாலேயோ அல்லது வேற ஒரு பிரிவினாலேயோ ஏதோ ஒரு வகையில் உறவுகள் விட்டு போகின்றன என்றால் நம்ம அதை பற்றி கவலைப்படவே கூடாது. தேவன் அதை செயல்படுத்துகிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உறவுகள் இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்த பிற்பாடு தான் தேவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். முதல்ல என்ன சொன்னேன்? ஆனாம் ஏவாள் 2 பேரும் பாவ முக்கோணத்தில் அகப்பட்டு கொண்டார்கள். அந்த பாவ முக்கோணத்தில் விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து வரும்போது தான் உண்மையான விடுதலை கிடைக்கும் என்பதை சொல்லிட்டார் ஏற்கனவே, இல்லையா? உனக்கும் பெண்ணுக்கும் உன் பித்துக்கும் அவளுக்கு பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ அது இயேசுவை பற்றிய தீர்க்கதரிசனமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து வரும்போது தான் உண்மையான விடுதலை கிடைக்கும். ஆனால் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட ஏற்பாடுகள் சிலவற்றை செய்து கொண்டிருந்தார். அதனால தான் மாம்சமான ஏற்பாடுகள் அது அத்தனையுமே. அப்போ ஆபிரகாமை எல்லா தீமையிலிருந்து விடுவித்தார். அவனுக்கு, அதாவது ஆபிரகாம் செய்த சில தவறுகளில் கூட ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் என்ன தவறு செய்தார்? நிறைய சொல்லலாம். அதில் உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டால், எகிப்தில் போகும்போது ஆபிரகாம் தன் மனைவியை பார்த்து என்ன சொன்னார்?
நீ ரொம்ப அழகான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். எத்தனை வயசு? 65 வயசு. யாருக்கு? சாராளுக்கு. ஆபிரகாமுக்கு 75 வயசு. அப்போ சொல்கிறாரு, நீ ரொம்ப அழகான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அதனால இங்கே எகிப்திய ராஜா இந்த பிரபுக்கெல்லாம் வந்து நீ என் மனைவின்னு தெரிஞ்சா என்னைய கொண்டு விடுவாங்க, அதனால யாரு கேட்டா நீ என் தங்கச்சின்னு சொல்லிடு. ஆனால் ஒரு வகையில் தங்கை என்பது உண்மைதான். ஆபிரகாமுடைய சகோதரி என்பது உண்மைதான். எப்படினாக்க ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் தந்தை ஒன்று, தாய் வித்தியாசம். அந்த வித்தியாசப்பட்ட தாய்க்கு பிறந்த அந்த இருவரும் திருமணம் செய்து கொண்டார். ஒரு வகையில் வந்து தங்கை என்பது உண்மைதான். ஆனால் மனைவி ஆக்கிட்டான் இல்லையா? மனைவி ஆக்கிட்டப்ப திருப்பி தங்கை தங்கைன்னு சொல்லியிருந்தா அது தவறு தானே. அவன் தங்கைன்னு சொன்னதுனால என்ன செஞ்சுட்டான்? எகிப்திய ராஜா பார்வோன் இந்த பொண்ணை கூட்டு போயிட்டான். அவன் மனைவின்னு சொல்லியிருந்தாங்க, இவனை கொண்டுட்டு கூட்டு போயிருந்துருப்பான் எகிப்திய ராஜா. அப்போ தங்கைன்னு சொன்னதுனால சரி அவன் இருக்கட்டும் அப்படின்னா அவனுக்கு சீர் சேரத்திலாம் அனுப்பிவிடுறான். யார்? எகிப்திய ராஜா. நிறைய கழுதைகள், கோவை கழுதைகள், ஆடுகள், மாடுகள், மந்தைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் இதெல்லாம் கொடுக்குறான். 65 வயசு கிளவிக்காக கொடுத்துட்டு இவன் கூட்டு போயிருக்கான். ஆனால் தேவன் வந்து அங்கே எச்சரிக்கிறார் அவனை. யார? எகிப்திய ராஜாவை, பார்வோனை, நீ வந்து அந்த பெண்ணை தொடாத, அவ ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, பார்த்துக்க, ஜாக்கிரதையா இருங்க. உடனே என்ன செய்யறான்? கூப்பிட்றான் அப்புறம், ஏண்டா டே, உன் மனைவி தானே இதை போய் ஏண்டா உன் தங்கச்சின்னு சொன்ன? நான் அவளை திருமணம் முடிக்க இருந்தேன்டா, இதெல்லாம் தேவையா எனக்கு? கூட்டு போடாம உன் டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அனுப்பி விட்டான். ஏற்கனவே கொடுத்துட்டான். என்ன அது நிறைய சொத்துக்கள்லாம் கொடுத்தான். சொத்துக்களை கொடுத்ததை திரும்பி பார்க்குற வழக்கம்லாம் ராஜாக்கள் கிடையாது. அதோட இவளையும் சேர்த்து அனுப்பிட்டான். அப்போ எகிப்திலிருந்து விடுதலையாகி மறுபடியும் கானானுக்கு வந்தார். அவர் சென்ற இடங்களெல்லாம் என்ன செய்து கொண்டார்? முதல்ல என்ன செய்வார்? சென்ற இடங்களெல்லாம் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை எழுப்புவார். அது வந்து இந்த பாவ உலகத்திலிருந்து நாம் விடுதலையாகி தேவனோட ஐக்கியமாக இருப்பதற்கு உதவும். பிரியமானவர்களே, நாம் எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊரில் இருக்க வேண்டியிருந்துச்சுன்னா அந்த ஊரில் கிறிஸ்தன் சபை எங்கே இருக்குன்னு பார்த்து அதை போய் ஆராதனை கலந்துக்கணும். அதுதான் தேவனோட நாம் ஐக்கியமாகிற நேரம். அந்த ஆராதனையை விட்டுவிடவே கூடாது. அதுக்கு ஆபிரகாம் சிறந்த உதாரணமாக இருக்கிறார். ஆக இப்படி ஆபிரகாம் வந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டார். அடுத்து நம்ம பார்க்கும்போது நிறைய சொல்லலாம், ஆனால் சந்தர்ப்பம் இல்லை. அடுத்தது வந்து மோசே வந்து ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களை விடுவிப்பதற்காக ஒரு இரட்சகனாக எழும்பினார். அது வந்து தேவன் கொடுத்த ஒரு கிருபை மோசேக்கு. மோசேயோட வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும். குழந்தைகளை பூரா ஆண் குழந்தை பிறந்தா நைல் நீர் போடுன்னு சொல்லியிருந்தான் கட்டளை எகிப்திய ராஜா. ஆனால் ஏகபோத்துக்கு பிறந்த அந்த பிள்ளைய அவளுக்கு நதியில் போட மனசு வரல. ஏன்? அந்த பையன் அவ்வளவு அழகாக இருந்தான். மோசே வந்து சின்ன பிள்ளைய இருக்க போது அவ்வளவு அழகாக இருந்தான். அதனால ஆற்றுல போட மனசு வரல. 3 மாதம் வளர்த்துட்டான். அதுக்கப்புறம் பிள்ளை கத்த ஆரம்பிக்கும் இல்லையா, அங்கிட்ட இங்கிட்ட ஓட ஆரம்பிச்சோம் இல்லையா. அப்போது அவளால் மறைச்சி வைக்க முடியல. அதனால் அழுதுகிட்டே என்ன செய்கிறா? ஒரு 4 பெட்டியை செஞ்சு ஆற்றுல விட்டுறான். ஆனால் யாருக்கிட்ட போய் கிடைக்கிறான்? மோசே பார்வோனுடைய மகள்கிட்ட போய் கிடைக்கிறான், இளவரசிக்கிட்ட கிடைக்கிறான். அப்போ இவனுடைய அக்காவே போய் மிரியாம் போய் என்ன செய்கிறா? ராணிக்கிட்ட, எம்மா இது எபிரேய குழந்தை போல இருக்குது, இந்த குழந்தைய பால் கொடுத்து வளர்க்குறது ஒரு அம்மாவை கூட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறான். சரி கூட்டு வா அப்படின்னு இவங்க அம்மாவே போய் கூட்டு வந்துடுறான். அப்போ மோசே வந்து தன்னுடைய தாய்கிட்டே வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுவும் தாய்க்கு சம்பளத்தோட, ராணி வீட்டிலேருந்து சம்பளம் கிடைக்குது, அதோட வளர்க்கணும். ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்தபோது கொண்டு போய் அங்கே கொடுத்துருங்க. அப்போ மோசே வந்து அரண்மனையில் வளர்ந்தாலும் தான் ஒரு இஸ்ரவேலன் வந்து மறக்கலாம். என்ன செய்யற? அவருக்கு 40 வயசான போது வெளியில் இருக்கிற சகோதரன் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வந்து அது அங்கே அடிமைத்தலையில் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை விடுவிக்க மாட்டார்களா என்று சொல்லி வர்றாங்க. அப்படி பார்க்குற போது அங்கே ஒரு இஸ்ரவேலனை ஒரு எகிப்திய ஆளோட்டி என்ன செய்கிறான்?
அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிச்சு ஒருத்தனை என்ன செஞ்சிடலாம், கொன்னுடுறான். உடனே மோசே என்ன செய்யறான், இவன் அடிச்சு கொண்டுறான், இந்த எகிப்தி ஆள் ஒட்டி அடிச்சு. அப்போ கொண்டு போயிருந்தான். அப்புறம் அடுத்த நாள் வர்றான், வந்து பார்க்கும்போது 2 இஸ்ரவேலர்கள் 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ மோசே கேட்குறாரு, ஏய் நீங்கள் 2 சகோதரன் இல்லையா, நீங்கள் அடிச்சுக்கலாமா? ஏய் எங்கள் மேலே நாட்டாமை உன்னை வச்சது யாரா? இந்த எகிப்தினை கொண்டாவே எங்களை கொண்டாமல் இருக்கிறியா? போச்சு, நம்ம எகிப்தினை கொண்டது தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்கிட்டு தப்பிச்சு ஓடலாம். அடுத்த 40 ஆண்டு காலம் ஆடு மேய்க்கிற வாழ்க்கை. அந்த வேலையிலே ஒரு கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு, மோசேக்கு. அந்த கல்யாணத்தில் 2 குழந்தைகளும் பெற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் 80வது வயதில் தான் மோசேக்கு மறுபடியும் தேவன் தரிசனமான, நீ போய் எகிப்தில் இருக்கிற மக்களை அழைச்சிட்டு வர. அது ஒரு விடுதலை. எகிப்தில் வாழ்ந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அது ஒரு விடுதலை பயணமாக இருந்தது. கத்தோலிக்க பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதை விடுதலை பயண நூல்னே சொல்லுவாங்க. யாத்ராகமத்தை விடுதலை பயண நூல்னே சொல்லுவாங்க பைபிளில், அதில் போட்டிருக்கு. இப்போ இங்கே 1 கொரிந்தியர் 10 இந்த வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை பசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பணத்தை குடித்தார்கள். எப்படி என்றால், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஆதி முதலாகவே கிறிஸ்து பல நேரங்களிலே, பல சமயங்களிலே பல பேருக்கு தரிசனமாகி இருக்கிறார். இது புரியாம தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கிறிஸ்துமஸ் அப்படின்னு ஒரு பண்டிகை வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு கூத்தாடிட்டு திரிகிறாங்க. பல வேளைகளிலே கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். உதாரணமாக ஆபிரகாமுக்கு சாராள் வயது சென்ற காலத்தில் கூட ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னது யார்? கிறிஸ்து தான் அந்த இடத்துல சொன்னார். அதே மாதிரி மனோவாவுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னது யார்? கிறிஸ்து தான் சொன்னார். நீங்க பழைய ஏற்பாட்டில் பூரா பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய தூதனானவர் அவர் இவர்னு சொல்லப்படுது இல்லையா? அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பூரா அங்கே வந்தது கிறிஸ்து தான் வந்திருக்கிறார் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார். நான் சொல்றது அல்லது வேத அறிஞர்கள் சொல்லுகிறார். மற்ற நேரத்தில் கர்த்தருடைய தூதன் அவன் வந்தான் இவன் வந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் வந்தார் அப்படின்னு சொல்ற இடத்துல பூரா அங்கே இயேசு கிறிஸ்து தான் வந்தார்னு சொல்றாங்க. அப்போ பல இடங்களில் பல நேரங்களில் கிறிஸ்து தரிசனமாகி இருக்கிறார் வரலாற்றினூடாக. ஆனால் ஒரு குழந்தையாக பிறந்து நம்மை போன்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். எதற்காக? எதற்காக? நாம் அவருடைய அடிச்சுவடையில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களிலே பாவம் இல்லாமல் வாழ்ந்து மரித்தவர் இயேசு ஒருவர் தான். அந்த வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்திலே நம்பி போல ஒரு மனிதனாக வாழ்ந்தார். அதில் பிலிப்பியர் 2:4 ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்க கிடவது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான. எவ்வளவு அழகான வார்த்தை! அது எப்படியா மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார், தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அப்சர்வ் பண்ணி நம்ம வாழ்க்கையை நடப்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் வந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் முக்கியமாக இந்த ஊழியக்காரர்கள் பல பேர் பண்ணுகிற அலுப்பு பார்த்தா ரொம்ப 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 இருக்கும். என்னென்ன ஒரு 10 வசனம் தெரிஞ்சிச்சுன்னா போதும், என்னை மாதிரி ஒரு ஊழியக்காரன் யாருமே இல்லை, கிடையாது. அப்படிலாம் பெருமை பாராட்டவே முடியாது. நம்ம மேன்மை பாராட்டினால் யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? கிறிஸ்துவை குறித்தான், கர்த்தரை குறித்த மேன்மை. நம்மை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நான் பைபிள் காலேஜில் போய் சேர்ந்த போது எப்படியோ சேர்ந்துட்டான், ஒழுங்காக படிச்சுட்டு போயிடுவான், ஊழியம்னா நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு தீர்மானத்தோடு தான் போய் உட்காந்தேன். பைபிள் காலேஜில் முதலாக போய் உட்காரும் போது அதாவது அங்கே இருக்க அவங்க பைபிள் காலேஜில் படித்த பையங்க இருக்காங்க, இந்த கல்யாணமாகாத பையங்க படிப்பாங்க இல்லையா, அதில் ஒரு செட்டு ஜார்ஜ் வசந்தன், இன்னும் அந்த தம்பிகள்லாம் இருந்தாங்க, இந்த குணசேகருடைய தம்பி இளங்கோ,
இவங்களாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து இது உலக பாடம் நடத்திக்கிட்டு இருப்பேன். அப்போ அந்த பையன்லாம் சொல்கிறது என்கிட்ட, சார் நீங்கள் வந்து அருமையாக பாடம் நடத்துறீங்க சொல்கிறேன், நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தட்டியேற்றி விட்டாங்கன்னு. அவங்க தட்டியேற்றி விட்டாங்க. நான் வந்து பைபிள் காலேஜில் சேர்ந்தேன். ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டு போனேன், பைபிள் காலேஜ் சேர்ந்துட்டான், பைபிளை நல்லா படித்தோம். ஏன்னா நான் கத்தோலிக்க இருந்தபோது பைபிளை பற்றி ஒன்றுமே தெரியாது. பைபிளை எதுவுமே கற்றுக் கொடுக்குறதில்ல. அவங்க சும்மா வசனத்தை வாசிப்பாங்க, அதோட முடிச்சுக்குவாங்க. பிரசங்கம் வந்து தங்களோட சொந்த கதையை சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்டின் சேவையில் வந்ததுக்கப்புறம் என்னோட 31 வயசுக்கு அப்புறம் தான் பைபிளே தெரிஞ்சது என்னன்னு. அப்போ சரி நம்ம பைபிளை படிச்சுக்குவோம், நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம், ஊழியம்னா நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு முடிவோடு தான் போய் உட்கார்ந்தேன். ஆனால் காலங்களை திரும்பி பார்க்கின்ற வந்து கடந்த 30 ஆண்டுகளிலே ஆண்டவரை அற்புதமாய் வழிநடத்திருக்கிறார். அது வந்து அவருக்கு தான் பெருமை, நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் காலையில் கூட பிரதர் சொல்லிடுங்க, we are all empty vessels. நம்ம எல்லாமே வெற்று பாத்திரங்கள். நமக்குள்ளே எதை ஊற்றணுங்கிறது யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அப்போ அவருக்கு தான் மகிமையை செலுத்தணுமே, நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பிரியமானவர்களே, இந்த மோசே என்ன செய்தார்? எகிப்திய மக்களை அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கி மீட்டு கொண்டு வந்தார். அந்த விடுதலை அடையாளமாகத்தான் செங்கடலிலே அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இடையில சொல்லியிருக்கணும். நோவாவின் காலத்தில் அந்த பேழையின் வழியாக ஒரு விடுதலையை கொடுத்தார் தேவன். யாருக்கு? நோவாவுக்கும், நோவா பேச்சை கேட்டவங்களுக்கும். நோவா பேச்சு இந்த உலகத்திற்கு அப்போ இருந்த எல்லாருமே கேட்டிருந்தா எல்லாருக்குமே கிடைச்சிருக்க விடுதலை. ஆனால் எவனுமே கேட்கல. நோவா தன்னுடைய குடும்பத்தை மட்டும்தான் காத்துக்கொள்ள முடிஞ்சது. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணி? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் தான் ரட்சித்துக் கொள்ள முடிந்தது. வேற யாருமே ஒருத்த கூட வரல. எல்லாம் உள்ளுக்கு போயிட்டாங்க. மிருகங்கள், பறவைகள்லாம் இவர் பிடிச்சி உள்ள கிடச்சாரா? கிடையாது. அதுகளே வந்துச்சுங்க. மிருகங்கள் பறவைலாம் ஜோடி ஜோடியாக அதுகளே வாலண்டியராக வந்துச்சுங்க. அப்புறம் இவர் வந்து இவருடைய பிள்ளைங்க, இவருடைய மனைவி, அதோட மருமகள் எல்லாத்தோடையும் உள்ளுக்கு போன போது யார் கதவை அடைச்சது? தேவன் கதவை அடைத்தார். திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறோமாகிய தேவன் அதுங்க கதவை அடைத்தார். அதுக்கப்புறம் எல்லாம் வர்றாங்க, மழை பெஞ்சு தண்ணி உயர உயர எல்லாம் வர்றாங்க. ஆனால் உள்ளுக்கு போக முடியல, எல்லாமே அடைச்சாங்க. ஆனால் அதே தண்ணீர் நோவாவிற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு விடுதலையை கொடுத்து. இதை வந்து எங்கே ஒப்பிட்டு பேசுகிறாரு? 1 பேதுருவில் 1 பேதுரா 2 பேதுரா 1 பேதுரு தான் 1 பேதுரு தான் 1 பேதுரு 3 அதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். 18வது வசனத்திலிருந்து. ஏன்னா சில பேருக்கு அதில் கொஞ்சம் கருகலாத பொருள் இருக்கும். ஏனெனில் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இந்த வசனத்தில் தடுமாறுறாங்க பல பேர். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படிங்கிறப்ப என்ன செஞ்சுட்டாங்கனாக்கா, மரணமடைந்தார்ல இயேசு கிறிஸ்து, மரணமடைந்து பரதேசுக்கு போனார் இல்லையா, அங்கே போயிட்டு பாதாளத்தில் வேதனைப்படுற இடத்துல இருக்கிற ஆவிகளுக்கு ஒரு போதிச்சார்னு சொல்கிறாங்க. இது தவறான உபதேசம். ஏன்னாக்கா பரதேசம் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது? வேதனை இடத்துக்கு போக முடியாது. வேதனை இடத்துல இருக்கிறவங்க பரதேசுக்கு வர முடியாது. 2 கிடையாது என்ன இருக்குது? ஒரு பெரும் பிழப்பு இருக்குது. அது நமக்கு லாசர் ஐஸ்வரன் கதையிலே தெரியும், லாசர் ஐஸ்வரன் ஓமையிலே தெரியும் நமக்கு இல்லையா. அப்போ அந்த ஆவியிலே அவர் போய் காவல் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்னா அதுக்கு அடுத்த வசனம் யோசிச்சு பார்க்கணும், அடுத்த வசனம் சேர்த்து படிக்கணும். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்ப எங்க போய் பிரசங்கித்தாரு இயேசு கிறிஸ்து? நோவாவுக்குள்ளாக இருந்து பிரசங்கித்தது கிறிஸ்துவின் ஆவிதான். அதைத்தான் இங்க சொல்ல வர்றாரு. தவிர இவர் பாதாளத்துல போய் பிரசங்கம் பண்ண, ஏன்னா பாதாளத்துல என்ன இல்லை? செய்கையும் வித்தையும் அறிவும் இல்லையே. பிரசங்கில சொல்றாரு இல்லையா, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுறதோ அதை இப்பவே நல்லா செய்யு, நீ போகிற பாதாளத்துல என்ன செய்யுங்க, செய்கையும் வித்தையும் அறிவு இல்லையேன்னு சொல்றாரு. அப்ப பாதாளத்துல போய் பிரசங்கம் பண்ண முடியுமா? அப்படின்னா தான் எல்லாரும் அங்க போய் கேட்டுக்கலாமே. இங்க எஸ்டபடி வாழ்ந்துட்டு அங்க போய் கேட்டுக்கலாமே? கிடையாது. இங்க ஒரு வாழ்கின்ற காலத்திலேயே தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக தான் உண்டு. அப்ப
அந்த ஆவிகளே அவர் போய் காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்னா, காவலில்னா என்ன? சாத்தானுடைய காவலில் இருந்த ஆவிகள் யாரு? நோவாவின் காலத்தில் இருந்த மற்ற மக்கள். அந்த ஆவிகளுக்கு இவர் நோவாவின் வழியாக பிரசங்கித்தார். அதைத்தாங்க சொல்லுது. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் நாட்களிலே தேவன் நேரிய பொறுமுறை காத்தும்போது கீழ்ப்படையாமல் போனவைகள். அதற்கு ஒப்பனையான 21 வசனம், அதான் ரொம்ப முக்கியமான வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் ரட்சிக்கிறது. என்ன ரட்சிப்புனா என்னங்க? ரட்சிப்புனா என்ன? வசன ரீதியா சொல்லுங்க. லூக்கா 1:77. லூக்கா 1:77 என்ன சொல்லுது? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்புன்னு சொல்லுது. அப்ப பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. சரி, முற்றான விடுதலை இந்த உலகத்தில் கிடைச்சிருமா? நமக்கு பாவத்திலிருந்து முற்றான விடுதலை கிடைச்சிருமா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே தான் நமக்கு முற்றான விடுதலை கிடைக்கும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போன்ற ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்துவர் ஆன பிற்பாடு நம்முடைய பாவத்தின் அளவுகள் குறைந்து கொண்டே வருகின்றன. நிச்சயமாக நம்ம கிறிஸ்துவர் ஆதரவுடைய செய்த அந்த பாவங்கள் எல்லாம் இப்போ நம்ம செய்ய மாட்டோம், செய்யறது இல்லை இல்லை. ஆனால் முற்றிலுமாக நம்ம என்ன செய்யல, முற்றிலுமாக சுத்தமான என்று யாரும் சொல்ல முடியாது, அது வேற இருக்குது. ஆனால் இங்கே பார்க்குற போது அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்கதாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்ததினாலே ரட்சிக்கிறது, பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கிறது. ஆக பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வசனம் தான் பேசியிருக்கோம். அப்ப சத்தியமாவது என்ன? மாறாத உண்மை. நம்ம தொடர்ந்தே சொன்னதான் மாறாத உண்மை. எந்த காலத்திலையும் மாறாம இருக்கணும், அதான் சத்தியம். காலத்துக்கு வந்தாலும் மாறுவதுக்கு பேர் சத்தியம். அது உண்மைன்னு சொல்றோம், அது உண்மைன்னு சொல்லலாம். காலத்துக்கு தானே மாறுவது. ஆனால் எப்பொழுதுமே மாறாத உண்மையாக இருப்பது சத்தியம் மாத்திரம்தான். இந்த பைபிளில் உள்ள வார்த்தைகள் மொழிபெயர்ப்பில் அநேகந்தவர்கள் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு 6 இடத்துல, லூக்காவிலே 6 இடத்துல சீலை சீலைன்னு மொழிபெயர்த்துக்கிறார். இந்த மொழிபெயர்த்தர் யார் தெரியுமா? நம்ம கையில் வச்சுருக்க பைபிளை மொழிபெயர்த்தர் யார்? சீகன் பாகு மொழிபெயர்ப்புலாம் போயிடுச்சு, அதெல்லாம் இப்போ யாரும் பின்பற்றுறதில்லை. இதை மொழிபெயர்த்தவர் ஆறுமுக நாவலர்னு ஒரு பண்டிதர். அவர் சுத்தமான ஹிந்து. நீங்கள் இதில் கூகுளில் சேர்ச்சில் போட்டு பாருங்கள், ஆறுமுக நாவலர் கெண்டி அப்படின்னு போட்டு பாருங்கள். நல்லா பண்டார மாதிரி பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் தான் மொழிபெயர்த்தார் நம்ம பைபிளை. இந்த பைபிளை அவர் மொழிபெயர்த்ததில் அவர் மொழிபெயர்த்து வரும்போது அவங்க அம்மா ஒரு எச்சரிக்கை செஞ்சு அனுப்பியிருக்கிறது. நம்ம சாமியை விட அந்த சாமி பெருசுன்னு சொல்லிடாதப்பா, அந்த சாமியை கொஞ்சம் மட்டாவே வச்சு செய்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்குது. அவர் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்கிறார். இங்கே மிஷினரிஸ்ட்டை மொழிபெயர்ப்பு பண்ணி செஞ்சு பணம் வாங்கிக்கிறது. அந்த பணத்தை வச்சு அங்கே இப்போ இங்கே இந்துத்துவ அரசியல் இல்லையா, அந்த மாதிரி சேட்டை பண்ணுறது அங்கே எங்கே சிலானில். அந்த 6 மணி நாள் வரப்பட்டு இல்லாமல் இருந்திருந்தா இலங்கை முழுவதுமே கிறிஸ்தவ நாடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் பெரிய வேலை பண்ணியிருக்கிறாங்க கிறிஸ்தவ மார்க்கம் பரவாமல் இருக்கிறதுக்கு. அதே அளவு மொழிபெயர்ப்பும் பண்ணியிருக்கிறார். அந்த மொழிபெயர்த்தை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது அந்த ஒரு வார்த்தை மட்டும், இந்த சீலைங்கிற வார்த்தைக்கு நிச்சயமாக சீலைன்னு போட தெரியும். இதனால் சீலைன்னா நமக்கு என்னன்னு தெரியும். 2 அர்த்தம் இருக்குது சீலைங்கிறதுக்கு. நாடகத்தில் போட்ட திரைச்சீலை, அடுத்து பெண்கள் அணிகின்ற சேலை. இந்த 2 அர்த்தம் தானே இருக்குது. வேற ஏதாவது அர்த்தம் இருக்குதா உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரியல. சீலைங்கிறதுக்கு வேற அர்த்தம் ஏதாவது இருக்குதா? நாடகத்தில் போடுற திரைச்சீலைன்னு சொல்லுவாங்க. அதை அடுத்து பெண்கள் அணிகின்ற சேலை, அதையும் சீலைன்னு தான் சொல்லுவாங்க. கலோக்கியெல்லாம் சொல்லுவாங்க சீலைன்னு. இயேசு கிறிஸ்து சேலையை கட்டினாரு இல்லை நாடக திரைச்சீலை எடுத்து போட்டுட்டாரு? அந்த இடத்துல ஆக்சுவலாக வந்திருக்க வேண்டிய வார்த்தை ஷ்ரவுட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த ஷ்ரவுடுக்கு என்ன அர்த்தம்னாக்கா மேல் துண்டுன்னு அர்த்தம். மேல் துண்டுன்னு தான் இருந்திருக்கணும். ஆனால் சீலை இப்படி நிறைய சேட்டை பண்ணியிருக்கிறாரு. ஒரு பைபிளை ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் நான் சொல்ல முடியுது. என்னால் நிறைய இடங்களில் சேட்டை பண்ணியிருக்கிறாரு. அவன் சில இடங்களில் வார்த்தைகளையும் விட்டுருப்பார். இந்த மாதிரிலாம் சில தவறுகள்லாம் இருக்குது. ஆக அதெல்லாம் நீக்கிட்டு நம்ம படிச்சோம். அது ரொம்ப முக்கியம், நம்ம படிக்க வேண்டியது.
ஏன்னா ஏதோ செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்க, அதுக்காக அவங்கள குற்றம் சொல்லிக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, இந்த பைபிளை விலைக்கு போட்டுற முடியாது. வேணா நம்ம ஒரு புது பைபிள் எழுதலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் இந்த தவறுகளெல்லாம் நீக்கி ஆண்டவருக்கு சித்தமாடா நான் அதை கூட செய்யக்கூட தயாராக இருக்கேன். ஆண்டவருக்கு சித்தமாடா அது ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் நடந்துச்சு, ஆனால் அது வந்து தடைகள் வந்து அது முடிஞ்சிருச்சு. கடவுளுக்கு சித்தமானால், தேவனுக்கு சித்தமானால் அது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு விடுதலை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்னன்னு பார்த்தோம், மாறாத உண்மை. அப்ப வேதாகமம் மாத்திரமே மாறாத உண்மையா இருக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் தேவன் வந்து கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற மனிதர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். 3 யுகங்கள் நமக்கு தெரியும். பிதாக்களின் யுகம் முதல்ல ஆதாம் தொடங்கி மோசே வரைக்கும். அந்த பிதாக்களின் யுகத்தில் எழுதப்பட்ட கட்டளைகள் ஒன்று கிடையாது. தேவன் யாராவது ஒரு பிதாவை அழைப்பார், ஒரு முற்பிதாவை அழைப்பார், நீ இந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லி அவருக்கு வாய்மொழி உத்தரவு கொடுப்பார், அதை அவர்கள் செய்வார்கள். அப்புறம் மோசையின் காலத்தில் என்ன செய்தது, பழைய பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணம் என்று சொல்லக்கூடிய 613 கட்டளைகளான பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டது. அதில் வந்து 10 கட்டளைகளாக சுருக்கி வச்சாங்க. அந்த 10 கட்டளையோட இயேசு கிறிஸ்து வந்தபோது 2ஆக சுருக்கிட்டாங்க. என்னன்னா அது 2. முதல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்மீது அன்பு கூறுவது போல பிறனை நேசிப்பாயாக. இந்த 2ம் வந்து இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை, புதிய பிரமாணம். அப்ப அந்த புதிய பிரமாணத்தில் 2 கட்டளை நிறைவேற்றினாவே போதும் அப்படிங்கிறார். வேற ஒண்ணுமே தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக முதல்ல தேவனை நேசிக்கணும். ஊழியக்காரங்க நம்ம நேசிக்கிறோமா முதல் தேவனை? எல்லாவற்றுக்கும் மேலாக யோசிப்பாங்க. நான் வந்து குற்றம் சொல்லல, நம்ம முதல்ல எல்லாவற்றுக்கும் முன்னாக தேவனை வைக்கிறோமா அதை யோசிப்போம். நம்ம குடும்பம் நிலை, வருமானம், வறுமை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எதுக்குடா ஊழியத்துக்கு வந்தோம் அப்படின்னு தோணுதா? சில சமயம் தோணும், எனக்கெல்லாம் தோணி இருக்குது, எதுக்குடா ஊழியத்துக்கு வந்தோம் அப்படின்னு தோணும். ஆனாலும் கூட என்ன செய்யக்கூடாது, மனம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்ம வந்து முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேட வேண்டும். அப்போதான் எல்லாம் இவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட நகும் கூட நிறையான்னு இல்லை, கூட கொடுக்கப்படும், அடிஷனலாக கொடுக்கப்படும். அந்த வார்த்தைகள்லாம் புரிஞ்சுக்கணும். புரியாமல் நம்ம நிறைய பேர் பேசுவாங்க, கூட நகும் நிறையா கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. நிறையா இல்லை, இதோட கூடுதலாக அதுவும் கொடுக்கப்படும், உலக தேவைகளும் நிறைவேற்றப்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் வந்து கிறிஸ்துவின் புதிய முறை. அப்போ அந்த புதிய சட்டத்தை நாம் கை கொள்ளும்போது நிச்சயமாகவே நாம் வந்து விடுதலை அடைய முடியும். ஆனால் பிதாக்களின் யுகத்திலையும் மோசையின் யுகத்திலையும் விடுதலை என்னப்பட்டது எதற்குரிய ரீதியாக இருந்தது, மாமிச பிரகாரமான விடுதலை தான் இருந்தது. அங்கே ஆவிக்குரிய விடுதலை பற்றி சொல்லலைங்க. அதையும் மோசையின் காலத்தில் பார்த்தாக்கா அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, வருஷம் வந்து பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பலி என்ன, அது பாவத்திற்கான வட்டி. பாவ கடன் அடையில வருஷம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வருஷம் தோறும் அதுக்கு 1000 ரூபா வட்டி கட்டியிருந்தா கடை அடைஞ்சிருமா? இல்லை. அப்போ எப்போ கடை அடைஞ்சது? கடை அடைவதற்கான வழி எப்போது இருக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போதுதான் பாவ கடனை அடைப்பதற்கான வழி திறக்கப்பட்டது. அந்த பாவ கடனை அடைப்பது எப்படி? நாம இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டு அதன்படி நடக்கணும். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உண்டாக்கின இந்த மார்க்கம் வந்து ஒரு அற்புதமான மார்க்கம். ஆனாலும் கூட முதலே சொன்ன மாதிரி இதுலேயும் கலப்படம் பண்ணி என்ன செய்கிறாங்க? எத்தனை பிரிவு கூட்டங்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, எத்தனை பிரிவு கூட்டம் இருக்குன்னு. 45,000 பிரிவு கூட்டம் குறைந்தபட்சம் 45,000 பிரிவு கூட்டங்கள் இருக்கிற கிறிஸ்தவத்தில். அப்போ இயேசு கிறிஸ்து சரீரத்தை என்ன செஞ்சுருக்காங்க? 40,000 கூறுகளாக போட்டிருக்காங்க, கைமா பண்ணியிருக்கிறாங்க. கைமானம் தெரியுமா? எங்கள் பக்கம் கைமான்னு சொல்லுவோம். இயேசு சரீரத்தை கைமா பண்ணியிருக்கிறாங்க இவங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு அட்டூழியமான காரியங்கள் யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு சத்தியத்தை நாம் சொல்லவில்லை என்றால் வேறு யாருமே சொல்ல மாட்டார். வேறு யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்டின் சபையின் இடத்துல தான் உண்மையான சத்தியம் இருக்கிறது. நான் சவால் விட்டு சொல்லுவேன், எந்த கூட்டம் வேணாலும் வரட்டும், கிறிஸ்டின் சபையில் மாத்திரம்தான் உண்மையான சத்தியம் இருக்கிறது. மற்ற எல்லாமே வந்து கலப்படம் பண்ணிடுறாங்க.
கலப்பட பாலை கொடுப்போமா குழந்தைக்கு? சொல்ல என்னாரு அந்த ஒரு வசனம் இருக்குது, 1 பேதுரு 2 இடம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் நீங்கள் ருசி பார்த்துனால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறதையும் ஒழித்து விட்டு, ஒழிக்க வேண்டிய காரியம் 5 சொல்றாரு. துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்குறது எல்லாம் ஒழிச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம முதல்ல நம்மளை திருத்திக்கணுங்க. இந்த 5 காரியம் 5 விரல வச்சுக்கோங்க. இந்த 5 காரியங்கள் நம்மளுக்கு எதுவும் இருந்ததுனால நம்ம கிறிஸ்தவர்களே அல்ல. துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இந்த 5ஐயுமே ஒழிக்கணும். ஒழிச்சுட்டு என்ன செய்யணுமா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். ஏன்னா களங்கமுள்ள பாலும் இருக்குது. இந்த உலகத்தில் நாமகரண கூட்டங்கள் சொல்லுகின்ற போதனை பூரா அந்த முதல்ல சொன்ன 810 பூச்சி மருந்துகள் இருப்பார் அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த பாலை குடிச்சா என்ன செய்யும்? குழந்தை செத்து போகும். அப்போ நம்ம களங்கம் இல்லாத ஞானப்பாலினில் வாஞ்சியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் நிறைய பேச முடியும் என்னால். ஆனாலும் கூட இப்பொழுது சந்தர்ப்பம் முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 41 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆக நம்ம இன்றைக்கு 4 விஷயங்களை பார்ப்போம்னு சொன்னேன். முதல்ல ஆதாம் பாவ முக்கோணத்தில் விழுந்தான் இல்லையா? ஆதாமின் வழியாக நம்ம எல்லாருமே பிறக்கிறப்ப பரிசுத்தமாக தான் பிறக்கிறோம். ஏன்னாக்கா பிள்ளைகள் யாராலும் வர சுதந்திரம், கர்த்தர் வர சுதந்திரம். கர்த்தர்கிட்ட வர சுதந்திரம் பரிசுத்தமா இருக்குமா பாவியா இருக்குமா? கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அப்ப அவர்கிட்ட வர சுதந்திரமா பரிசுத்தமாக இருக்கான். ஏன்னா சாமியார் ஒவ்வொருவரையும் இந்த 8 நாள் பிள்ளையை கொண்டு போய் பாவங்கள் போக நீ கழுவுறேன்னு சொல்றாரு இல்லையா? அந்த இடத்துல அவர் உண்மையில செய்யற அறிக்கை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையில செய்யற அறிக்கை என்ன? அவர் வெளியில சொல்றது உன்னுடைய பாவங்கள் போக கழுவப்படுகிறேன், ஆனா கர்த்தர் பாவியா இருக்காரு தான் சொல்றாரு. அதான் அர்த்தம் அதுக்கு. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் வருது இந்த குழந்தை, பைபிள் சொல்லுது பிள்ளைகள் கர்த்தர் சுதந்திரம். அந்த கர்த்தரிடத்துல வர சுதந்திரம் எப்படி பாவம் உள்ளதா இருக்க முடியும் கேட்டா அது ஒரு கதை வச்சிருக்காங்க. ஜென்ம பாவம், கர்ம பாவம். எதை ஜென்ம பாவங்கிறாங்க? ஆதாமியாவாள்கிட்ட இருந்து நம்மளுக்கு தொப்புள் கொடி வழியா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் பாவம். பிறக்கிற எல்லா பிள்ளையும் பாவத்தோட பிறகுதான் ஜென்ம பாவம். ஆனா மரியாள் மட்டும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாள். அது எப்படி அந்த ஒரு செயின் மட்டும் பாவம் இல்லாமல் போச்சு? எல்லாரும் பாவினா மரியாளும் பாவின்னு தான் அர்த்தம். மரியாள் பாவினா யாரும் பாவின்னு அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பாவின்னு அர்த்தம். அந்த பாயிண்ட் வந்துருங்கிறதா தான் ஏதாவது ட்ரிக்கா அந்த கதையை முடிச்சிருக்காங்க. மரியாள் அமல உற்பவி அப்படின்னா, அமல உற்பவி மலம்னா பாவம், அமலம்னா பாவம் இல்லாத தன்மை. அமல விருப்பம் மேரின்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? அமலுன்னு வைப்பாங்க, அமல உற்பவம் மேரின்னு. அமல உற்பவி அப்படின்னாக்கா பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். அதாவது மரியாள் தன்னுடைய தாயின் வயிற்றில் உருவான போதே பாவம் இல்லாமல் உற்பவித்தாள். மற்றபடி மரியாளுக்கு முன்னாடி இருக்கிறது, மரியாளுக்கு பின்னாடி எல்லாமே பாவத்தோட பிறக்கணும். இது எந்த ஊர்ல நம்பக்கூடிய கதை? பிறந்தா எல்லாரும் பாவம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுது. யாருக்குமே பாவம் இல்லை. ஜென்ம பாவம் கான்செப்டே பைபிள் இல்லை. ஜென்ம பாவம் இல்லை, ஆனா என்ன இருக்குது? ஜென்ம சுபாவம் இருக்கிறது. ஜென்ம சுபாவமான மனுஷனோ கொரிந்தியர் சொல்ற இல்லையா? ஜென்ம சுபாவமான மனுஷனோ என்ன ஜென்ம புத்தி, அதை சொல்ல பழமொழி சொல்லும் இல்லையா? ஜென்ம புத்திய எதை கொண்டு அடிச்சாலும் போகாதுங்க, செருப்பை கொண்டு அடிச்சாலும் போகாதுங்க. ஜென்ம புத்திய செருப்பால் அடிச்சாலும் போகாது. இது நம்ம கிட்ட ஊறி இருக்கிற பழக்கம். என்ன பழக்கம்? அது கீழ்ப்படியாமல் போறது. ஆனால் ஆதியில ஏவாள் கீழ்ப்படியாமல் போய் பழத்தை சாப்பிட்டா, அதை ஆதாமுக்கும் கொடுத்தா. வேற வழி இல்லை. கொண்டாடி சொல்றப்ப புருஷன் தட்டி போய் பேச முடியுமா? சாப்பிட்டு பாரியா? சரி, அவர் சாப்பிட்டார். 2 பேரும் சாப்பிட்டது, 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டது. தப்பா? கண்கள் திறக்கப்பட்டது தப்பா? தப்பு இல்லை. ஆனா எது தப்பு? தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்த போது அந்த பழத்தை சாப்பிட்டதான் தப்பு. அதுதான் இந்த அவங்க செஞ்ச தவறு என்ன? கீழ்ப்படியாமை. பழத்தை சாப்பிட்டது தவறு இல்லை, ஆனா தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தப்ப சாப்பிட்டதான் தப்பா போச்சு. அப்ப அந்த கீழ்ப்படியாமை நம்முடைய ஜீன்லயே உண்டாயிருக்கு. எப்ப இந்த கீழ்ப்படியாமை
வெளியில் வரும்? சின்ன பிள்ளையிலே வெளியில் வந்துருமா? இப்போ தான் அந்த பையன் இருக்கிறான், இந்த பாப்பா யாழினி பாப்பா இருக்கா, அங்கே ஒரு சின்ன பாப்பா இருக்கா, இவங்கள்ட்டெல்லாம் அந்த கீழ்ப்படியாமை இருக்குதா? இல்லை. எதை சொன்னாலும் கீழ்ப்படிய வாங்குவாங்க. ஆனால் இதே பிள்ளைங்க இன்னொரு 4 வருஷம் கழிச்சு நான் அங்கே வரேன்னு வச்சுக்க, யாழினி நல்லா ஒரு 15 வயசு ஆகிருப்பான், அந்த பாப்பா ஒரு 12 வயசு 13 வயசு வந்திருக்கும், இவன் ஒரு 15 வயசு வந்திருப்பான். அப்போ வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க நம்ம சொல்கிறத உடனே கேட்க மாட்டாங்க, யோசிச்சு பார்ப்பாங்க. யோசிச்சு பார்த்து இப்படி இல்லையே அப்படி இல்லையே, அதான் என்ன செய்யுது, கீழ்ப்படியாமை தொடங்குகின்ற பருவம். நமக்குலாம் நல்லா தெரியும். நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயதில் என்னாச்சு, நம்ம பெற்றோரை எதிர்த்து முரண்டு பண்ணோம் அல்லது ஆசிரியர்களை எதிர்த்து கலகம் பண்ணோம், அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு குறிப்பிட்ட வயசில் அது வரைக்கும் நம்ம கீழ்ப்படிதலில் தான் இருந்தோம். அதனால தான் சொல்கிறாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிறாங்க. தெய்வத்துக்கிட்ட போய் பாவம் இருக்க முடியுமாங்க? இவன் ஜென்ம பாவனுக்கு கதை விட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் கர்ம பாவம். என்ன கர்ம பாவம்? அவர்கள் எதை கர்மம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், தேவன் பரிசுத்தம் என்று சொன்னதை அவர்கள் கர்மம் என்று சொல்லுகிறார்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது, அதான் பாவம்னு சொல்றான். கணவன் மனைவி சேர்க்கின்ற அந்த உறவை வந்து பாவம்னு சொல்றான். எப்படிங்க அது பாவம்னு சொல்ல முடியும்? என்னன்னு சொல்லி படைச்சாரு தேவன் ஆதியில? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி தான் பெண்ணை உண்டாக்கினார் இல்லையா? அப்ப ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண்கிறது தேவன் படைத்த ஒரு காரியம். அதை வந்து என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனா இவங்க வந்து அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஒன்றை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்குவோம், என்ன டைம் ஆயிடுச்சு. 1 பேதுரு 2:9 பாருங்களேன். அதேதான், நீங்களே உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். இந்த வசனத்துல ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சொல்லி போட்டிருக்கு இல்லையா? இதை வந்து கத்தோலிக்க பைபிள் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, அரச குருத்துவ திருக்கூட்டம். அரச குருத்துவ திருக்கூட்டம் யாரை தெரியுமா சொல்றாங்க? அவங்க சாமியார்களையும் அம்மாங்களையும் மட்டும். அம்மாங்கள்னா யார் தெரியும் இல்லையா? சிஸ்டர்ஸ் இந்த அங்கெல்லாம் போட்டு திரிகிறாங்களா கத்தோலிக்ஸில், ஸ்கூல் வைக்கிறேன் டிஸ்பென்சரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த சகோதரிகளையும் சாமியாராக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கி போட்டு திரிகிறாங்களே, இவங்க தான் நாங்கள் தான் வந்து அரச குருத்துவ திருக்கூட்டம், நீங்கள்லாம் பாவிகள். இதை யாராவது ஏற்றுக்க முடியுமா? நீங்களும் நீங்கள் யாரை குறிக்குதுங்க? நீங்களும் யாரை குறிக்குது? யாரை குறிக்குது? முதல் வசனத்தில் பாருங்க, இந்த பைபிள் இந்த 1 பேர் 1வது வசனத்தில், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்கள் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுவது. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் யாரு? நம்ம எல்லாருமே, ஒரு குறிப்பிட்ட குழு அல்ல, தனியரசன் நானும் மட்டுமல்ல, அல்லது தான்சேனும் ஒரு பிரதர் ஜாஸ்லின் மட்டுமல்ல, இங்க இருக்க எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். பரதேசினா என்னங்க? அதை திட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க உலகத்துல இல்லையா? பரதேசி பயில அப்படின்னா கெட்ட வார்த்தைன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனா பரதேசினா என்னங்க அர்த்தம்? பரதேசி, பரதேசி ரெண்டா பிரிக்கணும் அந்த வார்த்தையை. பரனா வெளி, தேசனா நாட்டு, வெளிநாட்டுக்காரன்னு அர்த்தம், ஃபாரினர் அர்த்தம். இப்போ வெளிநாட்டு சோழர்கள் இங்கே வர்றாங்க, இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க யாரு? பரதேசி. நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னா அந்த நாட்டை பொறுத்த நம்ம பரதேசி. ஆனால் மொத்தத்தில் கிறிஸ்தவ எல்லாருமே இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் பரதேசி. ஏன்? இந்த உலகம் நமக்கு சொந்தமானதில்லை. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அதுல இருந்து ரட்சகரா இயேசு வருவதற்கு காத்திருக்கிறோம். அதனால தான் நம்ம பரதேசிகள். இந்த பரதேசிகள் எழுந்தாவதுங்கிறத இந்த பரதேசி என்ன பண்ணாங்க? எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அரச கிறிஸ்துவ திருக்கூட்டம். அது ரொம்ப தப்பான ஒரு விளக்கங்கள். 1 பேதுரு 2:9 ரொம்ப அற்பையா போட்டிருக்கு. நீங்களோ யாருங்கிறது யாரை குறிக்குது? எல்லா கிறிஸ்தவர்களையும் குறிக்குது. அதாவது கிறிஸ்துவின் சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள். நான் மற்ற சபைகளை சபையினே சொல்ல மாட்டேன், அது நாமகரண கூட்டம். கிறிஸ்தவன் சபை மாத்திரம் தான் சபை. சபைனா என்ன? எக்லேஷியா. ஏக்னா வெளியே, கலேஷியானா அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம். அப்ப இந்த உலகத்தின் பாவத்தின் வெளியே வரும்படி அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம், அதான் சபை.
இவங்க என்ன செய்கிறாங்க? சர்ச்சுக்கு போகிறோம். எப்படி சர்ச்சுக்கு போக முடியும்? நீ தான் சர்ச்சு, நீ எப்படி சர்ச்சுக்கு போக முடியும்? நாம தானே சர்ச்சு. இது வந்து சாதாரண கிராமத்தினுக்கு புரியும். சபை, அதாவது பஞ்சாயத்து கூடி வர்றதுக்கு ஒரு புளிய மரத்தடியில் தின்ன போட்டு வச்சுருப்பாங்க. அதை காமிச்சு என்ன சொல்லுவாங்க? பஞ்சாயத்து கூடுற இடம் அப்படிமா. ஆனால் எப்போ சபை கூடிடுச்சுன்னு சொல்லுவான்? எப்போ சபை கூடிடுச்சு சொல்லுவான்? மக்கள்லாம் வந்து உட்காந்துக்கிறோம், சபை கூடிடுச்சுன்னு சொல்லுவான் இல்லையா? இவங்க சர்ச்சுக்கு போகிறேங்க. எப்படி சர்ச்சுக்கு போக முடியும்? ஏன்னா கல்லுக்காகவும் சிமெண்ட்டுக்காகவும் ஃபேனுக்காகவும் ஆண்டவர் உயிரை விட்டார், நமக்காக உயிரை விட்டார். அடுத்து பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். ஜாதிங்கிறது ஒரு பெரிய இது. இந்த ஜாதிங்கிற வார்த்தை வர்ற இடத்துல பூரா மக்கள் இனம் தான் வார்த்தை வந்திருக்கும் பைபிளில். அது அந்த ஆள் செஞ்ச பெரிய ஒரு சதி. ஜாதிங்கிறத, இந்த ஜாதிங்கிற வார்த்தை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்களுடைய திசை திருப்புறதுக்காக முயற்சிக்கணும். ஏன்னா இங்கே நம்ம நாட்டில் ஜாதினா எதை குறிக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். அசிங்கமான ஒரு பழக்கம். பிரம்மாவுடைய வாயிலிருந்து வந்தவன் பிராமணன், இது மார்பிலேருந்து வந்தவன் சத்திரியன், வயிற்றுலேருந்து வந்தவன் வைசியன், காலிலேருந்து வந்தவன் சூத்திரன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சாமி இருந்தால் சாமியே தேவையில்லையா அப்படின்னு சொன்னார் அம்பேத்கர். அதான் சொன்னார், அப்படி ஒரு சாமி தான் இந்த சாமி எங்களுக்கு தேவையில்லைடா, அதனே மனுஷனுக்கு பிரிவு உண்டாக்குறது அப்படி. அப்போ பைபிளில் நிறைய காரியங்கள் இருக்குங்க. பேசினா பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் கேட்குறதா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் போதும், இதோட போதும்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு நாளைக்கு சந்தர்ப்பம் இருந்தால் நம்ம பார்ப்போம். ஆக 4 விஷயங்களை பார்த்தோம் நம்ம இப்போ. இன்றைய நாள் 51 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி பிரியமானவர்களே, நீங்கள் திருப்பியும் இதை யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுடைய கவனத்திற்காக நான் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வேண்டியதுமே 6 நிமிஷம் பேசிட்டேன், 6-7 நிமிஷம் பேசிட்டேன். தயவுசெய்து பொறுத்துக்குங்க.